இயேசுநாதர் பேசினார். உலக நிலப்பரப்பில் வரலாற்று கண்களுக்கு முதலில் தெரியப்பட்டவை ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா என்ற 3 கண்டங்கள் ஆகும். மானிட பெருக்கம் ஆரம்பித்ததும் இங்குதான். இனவெறி, மத பூசல்கள், அதிகார வெறி, ஆட்சியை பரப்புதல், நாடுகளை பிடித்தல் என்பன மிகுந்திருந்ததும் இங்குதான். அரசியலிலும் ஆன்மீகத்திலும் அடிமைப்பட்டு அடங்கி முடங்கி முனகிக்கொண்டு முன்னர் கூறப்பட்ட பாவங்களில் மூழ்கி இருந்தது மனித இனம். இப்பாவ மாயைகளில் சிக்கிவிடாது தாம் பெற்றுக்கொண்ட பகுத்தறிவை காத்த வண்ணம் இறை உணர்வு ஒளித வாழ்ந்த ஞானிகள், இறை அருளை தெளிய கண்ட தீர்க்க தரிசிகள் என அவ்வப்போது ஆங்காங்கே பிடிவள்ளிகள் முளைக்கத்தான் செய்தது. இவர்கள் மானிடத்தின் மீட்புக்காக மகத்துவ இறை தந்தையிடம் வேண்டினர். தங்களுக்கு விடுதலை அளிக்கவல்ல ஒரு மீட்பனுக்காக ஏங்கி தவித்த வண்ணம் இறைவனிடம் தமது வேண்டுதலை வைத்தனர். அன்பு, கருணை, உண்மை, நீதி, பொறுமை, மன்னிப்பு ஆகிய இறை உணர்வு பண்புகள் மனிதத்தினுள் மீண்டும் மலர்ந்திட வேண்டும் என்ற மன்றாட்டம் தொடர்ந்தது. இந்த மன்றாட்டத்தின் ஜப தவத்தின் பயனாக வந்துதித்தார் ஒரு மீட்பர். அநீதிகள் மேலோங்கும் போது உலகை இரட்சிக்க ஒரு மீட்பன் வருவான் என்ற இறை நம்பிக்கை ஜெயித்தது. மீட்பராக வந்துதித்த இயேசுவின் பிறப்பு உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஒளியையும் கொணர்ந்தது. ஜாதி மத வேற்றுமைகள் தாண்டி மனித நேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்தது. காலம் காலமாக இருண்டு கிடந்த பூமியை ஒளி வீசி மலரச் செய்ய ஒரு யுக சூரியன் குழந்தையாக பிறந்தது. கருணையே வடிவான கர்த்தர் காரிருளில் பிறந்தார். நிறைகள் எல்லாம் கூடி குறைகள் இல்லாத அந்த கோமகனை தொழுதன. வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியில் பிறந்த அந்த சூரியனை வணங்கின. இது தபையோனே கவி பாடி பாடி தந்தானே
காக்கின்றாரோ அங்கெல்லாம் இறை மகன் தோன்றி ஆசீர்வதிக்கின்றார். எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லோரையும் விரும்பும் எளியவர்க்கு எளியவரான கர்த்தர் எங்கும் எப்போதும் நிறைந்து நம்மை காக்கின்றார். எங்கே கவலைகள் பெருகி கண்ணீர் வழிகின்றதோ அங்கே தேவகுமாரனை நோக்கி குரல் கொடுங்கள். தேவமைந்தன் கட்டாயம் தோன்றுவார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இறை மகன் இயேசு பல நற்கதைகள் மூலம் மனித இனத்தை பண்படுத்த முற்பட்டார். அந்த கதைகளில் ஒன்றை இப்பொழுது கேட்கலாம். ஒரு ஊரிலே ஒரு பணக்கார ஜமீன்தார் வாழ்ந்து வந்தார். தோட்டங்கள், காணிகள், மாளிகைகள் என அவருக்கு சொத்துக்கள் ஏராளமாக இருந்தது. அவரது நிலங்களில் ஏராளமான வேலையாட்கள் பணியாற்றி வந்தனர். அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவரது மூத்த மகனோ தந்தை சொல் கேட்டு நடக்கும் பொறுப்பான மகனாக இருந்தான். ஆனால் அவரது 2வது மகனோ சொல்வழி கேட்காதவனாய் பொறுப்பற்று காலத்தை கழித்து வந்தான். திடீரென ஒரு நாள் 2வது மகனோ சொத்துக்களில் தனது பங்கினை பிரித்து தரும்படி தந்தையுடன் சண்டை போட்டான். தந்தை புத்திமதி பல சொல்லியும் அவனோ தந்தை சொல் கேட்க மறுத்தான்.
சொத்தை கொடுக்க வேண்டாம் என மூத்த மகனும் தந்தையோடு வாதாடினான். ஆனால் இளையவனோ தொடர்ந்து சண்டை போடவே தந்தை வேறு வழியில்லாது மனமின்றி சொத்தை பிரித்து கொடுக்கின்றார். சொத்து கிடைத்த மகிழ்ச்சியில் இளையவன் ஊரை விட்டு புறப்படுகிறான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே தீய வழிகளில் வாழ்ந்து தன் ஆஸ்தி முழுவதையும் இழந்தான். கொடிய பஞ்சத்தில் உண்ண உணவின்றி வறுமையில் வாடினான். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பன்றிகள் தின்கின்ற தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஆனாலும் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது தன் தந்தையிடத்தின் அருமை புரிந்தது. பலருக்கு உணவளித்த தந்தையை நினைத்தான். என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கின்றது, ஆனால் நானோ பசியால் சாகின்றேன் என்று மனம் வருந்தினான். மனம் திருந்தி தான் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி மீண்டும் தந்தையிடம் வந்து சேர்ந்தான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன். உம்முடைய கூலிக்காரரில்
ஒருவனாக என்னை வைத்துக் கொள்வோம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை மகனுக்கு அணிவித்து மகிழ்ந்தார். நடந்ததை கன்ற மற்ற மகனோ தந்தை மேல் கோபம் கொண்டான். இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்து விசுவாசத்துடன் இருந்த எனக்கு தந்தை எதுவும் செய்யவில்லை. ஆஸ்தியை அழித்து போட்ட குமாரன் வந்தவுடன் விருந்துக்கு ஒழுங்கு செய்திருக்கிறாரே என வருந்தினான். நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் மரித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் முழுமையாக சரணடைந்தால் அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம். என் அன்புக்குரியவர்களே, வருடந்தோறும் உங்களை மகிழ்விக்க நான் வருவதும் என்னை பற்றி நீங்கள் நினைவு கூறுவதும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நத்தார் காலங்களில் பலர் என்னை மறந்து வேடிக்கை வினோதங்கள், விளையாட்டங்களில் மட்டுமே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நத்தார் பண்டிகை கொண்டாட்டத்திற்கான உண்மை காரணத்தை புரியாமலே பலரும் கொண்டாட்டங்களை நடத்துவதுதான் இதனையாக உள்ளது. அன்பே உருவான தேவன் மனுக்குலத்தை மீட்க தன் ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி சிலுவையிலே அவரை எமது பாவங்களுக்கு பலியாக ஒப்புக் கொடுத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த தினமே நத்தார் அல்லது கிறிஸ்துமஸ் என்ற பெயரில் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. என் வழிகள் என்மேல், மற்றவர் மேல், சூழலின் மேல் அன்பில்லாததாலேயே உங்கள் வழிகள் வலியும் போரும் நோயும் மரணமும் நிறைந்ததாக இருக்கின்றன. மனுக்குலம் தன் சமாதானத்தை இழந்துவிட்டது. இனி வரும் காலங்களிலாவது மக்கள் பரிசுப் பொருட்களை பற்றியும் விருந்துகளை பற்றியும் மட்டுமே சிந்திப்பதை விடுத்து காலத்தின் நோக்கத்தை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என இந்த தருணத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட வேண்டும். இந்த வருடமாவது யாராவது என்னை நினைக்க மாட்டார்களா என ஏங்கிய வண்ணம் இந்த குளிரில் நடுங்கிக் கொண்டு நான் வெளியே நின்றிருந்த பொழுது ஒன்றாவியோ முதுதமிழர் மன்றத்தினர் என்னை நினைப்பதும் அழைப்பதும் எனக்கு கேட்டது. எனது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக விருணையும் பொருட்படுத்தாது இங்கு வந்திருக்கும் அனைவரையும் காண எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது.
கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற எனது வார்த்தைகளை நிரூபிக்க இங்கே ஓடி வந்துவிட்டேன். என்னை நினைத்த நீங்கள் அனைவரும் தேவனால் சீர்திருத்தம். தொடர்ந்து தேவனை நினையுங்கள். அனைத்து உயிர்களிடமும் அன்பாக இருங்கள், மன்றாடுங்கள். உங்களுக்காக உங்கள் துயரங்களை தீர்க்க புது வழிவெடுத்து ஒரு நாள் நிச்சயம் நான் வருவேன். நித்திய ஜீவனுடன் உலவிக் கொண்டிருக்கின்ற எல்லையில்லா பெருங்கருணை கொண்ட தேவன் நமக்காக ஜீவிக்கின்றார். பாவிகளை இரட்சிக்க, புனிதர்களை பாதுகாக்க நம்முள் எப்போதும் வசிக்கின்றார். மண்ணகத்து உயிர்களுக்கெல்லாம் மாசற்ற தேவனாக தோன்றிய இயேசுவின் அவதார நாளில் தேவனின் மகிமைகளை பாடி அவரது பாதுகாப்பில் எப்போதும் இருப்போம். செய்தி சொல்லுது. வானதூத கீதம் இன்று எங்கும் முழங்குது. வானதூத கீதம் இன்று எங்கும் முழங்குது. அந்த இளைஞனோடு தொழுவம் செல்ல மனமும் ஏங்குது. கண் கொள்ளா காட்சியாகும் மாட்டு தொழுவமோ மலரின் இமை திறக்க பூத்து குறுகுதே. பூமி தந்த செய்தி சொல்லுது.
சாட்சியாகும் மாட்டு